இப்படி ஒரு சூழ்நிலைய கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற 8 கோடி மக்களும் வந்து ஆளுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் பணத்தை ஒண்ணா திரட்டி கவர்மெண்ட் கிட்ட குடுக்கறாங்க. ம் குடுத்துட்டு, இந்தா வச்சுக்கோ, இனிமே உன்னோட கடனும் எங்களுக்கு வேண்டாம், உன்னோட அதிகாரமும் வேண்டாம், நாங்க தற்சார்பா வாழ பழகிட்டோம் அப்படின்னு மொத்தமா சொன்னா என்ன நடக்கும்? வாவ் இது கேட்கவே ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு புரட்சிகரமான ஐடியாவா இருக்கு. கரெக்ட். யோசிச்சு பாருங்க, அந்த ஒட்டுமொத்த அரசியல் அதிகாரமும் எப்படி ஆட்டம் காணும். ஓகே, இன்னைக்கு நாம நம்மளோட இந்த ஆழமான அலசல இத பத்தி தான் ரொம்ப டீடைல்டா பிரிச்சு மேய போறோம். கண்டிப்பா. இது ஏதோ ஒரு சினிமா கிளைமாக்ஸ் மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா இதுக்குள்ள இருக்கிற அந்த சமூகவியல் தர்க்கம் ரொம்பவே பிரம்மாண்டமானது. ஆமா. ஏன்னா, எந்த ஒரு அரசாங்கமா இருந்தாலும் சரி, அரசியல் தலைவரா இருந்தாலும் சரி, அவங்களோட அதிகாரம் அப்படிங்கிறது மக்களோட அந்த இயலாமை மேல தான் கட்டப்பட்டிருக்கு. எக்ஸாக்ட்லி. நாம வழக்கமா ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை பார்க்கறப்போ, அங்க எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டா ரொம்ப தெளிவா இருக்கும். எலும்பு உடைஞ்சிருக்கா இல்லையான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ரைட். ஆனா இந்த மனிதர்களோட உளவியல், அரசியல் பிம்பங்கள், அப்புறம் அதிகாரம், இதையெல்லாம் அலச ஆரம்பிச்சா அந்த எக்ஸ்ரே மிஷினே வேலை செய்யாது. அதனால தான் இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட இந்த சோர்ஸ் மெட்டீரியல் மூலமா பிம்ப அரசியல், அப்புறம் முழுமையான அதிகாரம், இது ரெண்டும் நம்மள எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்க்க போறோம். ஆமா, இது ரொம்பவே குழப்பமான ஒரு ஏரியா தான். ஆமாங்க. அப்புறம் இந்த உரையாடல்ல கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் எங்களோட ஒரு 3வது நபரா சேர்ந்துக்க போறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இன்னைக்கு நாம அலச போறது கட்டுரையில பிரதமர் மோடி, அப்புறம் நடிகர் விஜய் மாதிரியான மிகப்பெரிய ஆளுமைகளோட அரசியல் வியூகங்களை பத்தி ரொம்ப கடுமையான சில விமர்சனங்கள் இருக்கு. ம்ஹும். இருக்கு. அதனால நாம இங்க எந்த அரசியல் தரப்புக்கும் ஆதரவானவங்களோ இல்ல எதிரானவங்களோ கிடையாது அப்படிங்கறது தெளிவா சொல்லிக்கிறேன். யாரையும் குறை சொல்றது நம்ம நோக்கம் இல்ல. அவங்களோட அந்த வியூகங்களை ஒரு உளவியல் கண்ணோட்டத்துல ரொம்ப நடுநிலையா ஆராய போறோம். அவ்வளவுதான். அது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விளக்கம். சரி, அந்த முதல் கேள்விக்கே நம்ம வருவோம். மக்களோட இயலாமையில தான் அரசாங்கத்தோட அதிகாரம் இருக்குன்னு நம்ம சொன்னோம். ஆமா, சொன்னோம். ஆனா இப்போ மக்கள் ஏன் முதல்ல அந்த அதிகாரத்தை கேள்வி கேட்காம ஏத்துக்கறாங்க? இதுக்கு விட தேடணும்னா நம்ம அரசாங்கத்தை பத்தி பேசுறத விட்டுட்டு நாம எப்படி வளர்க்கப்படுறோம் அப்படிங்கிற நம்ம வீட்டுக்குள்ள போகணும். ஓ, நம்ம குடும்ப அமைப்பு சொல்றீங்களா? ஆமாங்க. ஒரு மனிதனோட வாழ்க்கையில அவன் சந்திக்கிற முதல் அதிகாரமையும் அவனோட அப்பா தான். குடும்பத்துல தந்தை ஒரு முடிவெடுத்தா அதை எந்த கேள்வியும் கேட்காம ஒரு தர்க்கமே இல்லாம ஏத்துக்க பழகுறோம் இல்லையா? ஆமா. அந்த மனநிலை தான் நமக்குள்ள விதைக்கப்படுற முதல் அடிமைத்தனம். இதுதான் பிற்காலத்துல அரசாங்கத்தையோ ஒரு அரசியல் தலைவனையோ எந்த கேள்வியும் கேட்காத ஒரு மந்தே மனநிலைக்கு அடித்தளமா அமையுது. இது இதை யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுது. நிறைய வீடுகளில் சாதாரணமா நடக்கிற விஷயம்தான் இது. அதாவது ஒரு 10 வயசு குழந்தை டைனிங் டேபிள்ல உட்காந்து ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப லாஜிக்கா ஒரு கேள்வி கேட்டா உடனே வீட்டில் என்ன சொல்லுவாங்க? பெரியவங்களை எதிர்த்து பேசாதுன்னு சொல்லுவாங்க. கரெக்ட். பெரியவங்களை எதிர்த்து பேசாத, வாய் மூட்டு சாப்பிடுன்னு அடக்குவாங்க. ஒரு சின்ன எதிர்த்து பேசாத அப்படிங்கிற வார்த்தை பிற்காலத்துல கவர்மெண்ட் நம்மளை அடக்கி ஆடுறதுக்கு ஒரு ட்ரைனிங் சென்டரா நம்ம வீடே மாறிடுதுங்கிறது நிஜமாவே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. அதுதான் இதுல இருக்கிற சைக்காலஜி. அந்த குழந்தை தனக்குள்ள உருவாகிற அந்த தர்க்க ரீதியான கேள்விய அடக்கிக்க பழகுது. அதிகாரத்துல இருக்கிறவங்கள கேள்வி கேட்டா நமக்கு பிரச்சனை வரும்னு அதோட மூளை ரிஜிஸ்டர் பண்ணிக்குது. அப்போ அந்த குழந்தை பயப்படுது. ஆமா. அப்பாவோட அதிகாரத்தை ஒரு குழந்தை கேள்வி கேக்குதுன்னா அதுக்கு அப்பாவை பிடிக்கலன்னு அர்த்தம் கிடையாது. அங்கதான் விமர்சன சிந்தனை பிறக்குதுன்னு இந்த கட்டுரையில ரொம்ப அழகா ரொம்ப ஆழமா விளக்கியிருக்காங்க. அதாவது வீட்ல ஒரு அதிகாரத்தை எதிர்த்து பழகாத ஒருத்தன் நாளைக்கு சமூகத்துல முதலமைச்சரையோ இல்ல பிரதமரையோ எப்படி லாஜிக்கா கேள்வி கேட்பான்? அதான் உங்க பாயிண்ட். எக்ஸாக்ட்லி. கேள்வி கேட்கும் பழக்கம் குடும்பத்திலே நசுக்கப்படுறதால ஒரு தலைமை சொல்றது தப்பாவே இருந்தாலும் அவர் பெரிய இடத்துல இருக்காரு, அவருக்கு தெரியாததா நமக்கு தெரிஞ்சிட போகுதுன்னு நம்ம மூளை தானாவே ஒரு சமாதானத்தை தேடிக்குது. ஆனா இப்போ ஒரு நிமிஷம், இந்த குழந்தை பருவ பழக்கம் அப்படியே லைஃப் லாங் தொடருமா என்ன? நம்ம வளர வளர நிறைய விஷயங்களை கத்துக்கிறோமே, அப்ப இந்த சிந்தனை மாறணும்ல? இங்கதான் சிஸ்டம் ரொம்ப புத்திசாலித்தனமா வேலை செய்யுது. குழந்தை பருவத்துல விதைக்கப்பட்ட அந்த பயத்தை நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமும் தொடர வைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பொறியை அவங்க வச்சிருக்காங்க. பொறி அப்படின்னா? அதுதான் பொருளாதாரம். ஓஹோ, கடன், இஎம்ஐ, மாதாந்திர பட்ஜெட், இந்த விஷயங்களை சொல்றீங்க? ஆமா. இந்த கட்டுரையில இத 40 வருட பிழைப்புவாத ஓட்டம்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சராசரி மனுஷன் தன்னோட வாழ்நாள்ல ஒரு 4 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட வாழ்க்கையின் மிக முக்கியமான 40 வருஷங்களை ஓடிக்கிட்டே கழிக்கிறான். காலையில 9 மணிக்கு ஆபீஸ் போறது. கரெக்ட். சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தா இஎம்ஐ டென்ஷன்,
ஸ்கூல் ஃபீஸு, கிரெடிட் கார்டு பில்லு, இப்படி அவனோட வாழ்க்கை ஒரு இயந்திரம் மாதிரி ஆயிடுது. இத சர்வைவல் மோட் அப்படின்னு சொல்லலாம். இத கேட்கும்போதே எனக்கு என்ன தோணுதுன்னா, இது நாம கேன்சலே பண்ண முடியாத ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் மாதிரி இருக்கு. இப்படி கிடைச்சானா அவனுக்கு எப்போ சமூகத்தை பத்தி சிந்திக்க நேரம் கிடைக்கும், எப்போ உட்கார்ந்து இந்த அரசாங்கம் போடுற திட்டம் லாஜிக்கா இருக்கான்னு அவன் யோசிப்பான். யோசிக்கவே மாட்டான். அதுதான் இங்க உண்மை. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதிகார வர்க்கம் நாம எப்பவும் இப்படி பிழைப்புவாதத்திலேயே உழன்றுகிட்டு இருக்கணும்னு நினைக்குது. வெயிட், அது எப்படி? மக்கள் பொருளாதார ரீதியா நல்லா செட்டில் ஆனா அது அரசாங்கத்துக்கும் நல்லது தானே. ஒரு நாடு வளருதுன்னு அவங்க உலகத்துல பெருமையா சொல்லிக்கலாமே. ஒரு மேலோட்டமான பார்வையில பார்த்தா நீங்க சொல்றது சரிதான். ஆனா ஆழமான அரசியல் தர்க்கம் வேற மாதிரி வேலை செய்யுது. ஓகே. மக்கள் எப்பவும் கடனாளியா அடுத்த வேலை சோத்துக்காகவும் இஎம்ஐக்காகவும் ஓடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அரசியல்வாதிகளால தங்களை காப்பாத்த வந்த கடவுள் மாதிரி காட்டிக்க முடியும். வாவ், ரைட். இப்போ நீங்க தற்சார்பு அடைஞ்சிட்டீங்க. அதாவது நான் ஆரம்பத்துல கேட்ட மாதிரி உங்க கடன் எல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கீங்கன்னு வைப்போம். அப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்கற இலவசங்கள் தேவை இருக்காது. ஆமா, தேவைப்படாது. அவங்க கொடுக்கற சின்ன சின்ன சலுகைகளுக்காக நீங்க அவங்க முன்னாடி கை கட்டி நிக்கமாக்கீங்க. அப்போ அவங்களுக்கு தேவை வெறும் மக்களா இல்ல, பயனாளிகளா? எக்ஸாக்ட்லி. ஒரு ஜனநாயகத்துல ஒரு குறிப்பிட்ட துறைக்கு அமைச்சரா வர்றவர் எப்படி இருக்கணும்? அந்த துறை பத்தின நாலேஜ் இருக்கணும், லாஜிக்கா யோசிக்கணும். ஆனா இன்னைக்கு நடக்கிறது என்ன? நிறைய பேருக்கு அந்த நாலேஜ் இருக்கிறது இல்ல. ஆமா, பணம் அப்புறம் அந்த மந்தை மனநிலையை வச்சுக்கிட்டு எந்த தகுதியும் இல்லாதவங்க எல்லாம் பதவியில உட்கார்றாங்க. ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிறது கொள்கைகளை விவாதிக்கிற இடமா இல்லாம 5 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு வியாபார ஏல மாதிரி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ எனக்கு ஒரு பெரிய டவுட் வருது. மக்கள் ஒரு பக்கம் இந்த பொருளாதார ஓட்டத்துல ரொம்ப டயர்டா இருக்காங்க. அவங்களுக்கு யோசிக்கவே நேரம் இல்ல. ம் அப்படி இருக்கும்போது இந்த அரசியல் தலைவர்கள் எதை வச்சு மக்களை அட்ராக்ட் பண்றாங்க? ஏன்னா மக்களுக்கு தான் லாஜிக் யோசிக்க நேரம் இல்லையே. அப்புறம் எப்படி இந்த தலைவர்கள் பின்னால இவ்ளோ பெரிய கூட்டம் போகுது? இங்க தான் அரசியல்வாதிகள் தங்களோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்க ப்ளே பண்றாங்க. டயோலா இருக்கிற மனிதனோட மூளைக்கு லாஜிக் வேலை செய்யாது. ஆனா எமோஷன் ரொம்ப சீக்கிரமா வேலை செய்யும். ஓஹோ. அதனால தான் தலைவர்கள் தர்க்கத்தை விட்டுட்டு உணர்ச்சிகளை தோன்றாங்க. இதுக்கு பேரு தான் பிம்ப அரசியல். இதுக்கு இந்த கட்டுரையில கொடுத்திருக்கிற 2 உதாரணங்களை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். முதல்ல பிரதமர் மோடி. சரி. அவரோட அந்த டீ விற்றவர் அப்படிங்கிற பிம்பத்தை எடுத்துக்கலாம். ஆமா, அந்த ஒரு விஷயம் மக்களோட உணர்ச்சிகளோட ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. ஏன்னா ஒரு எளிய பின்னணியில இருந்து வந்த ஒருத்தர் நாட்டின் உச்சிக்கு போறாருங்கிறது ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி தானே. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஒருவரோட கடந்த கால வறுமையே நம்ம கண்டிப்பா மதிக்கணும். ஆனா சைக்காலஜிக்கலா இது எப்படி நம்ம மூளைய முடக்குதுன்னு பாருங்க. எப்படி? ஒரு நாட்டை நிர்வகிக்கிறதுக்கு பொருளாதாரம், ராணுவம், வெளியுறவு கொள்கைன்னு ரொம்ப ஆழமான தர்க்கமும் நிர்வாக திறனும் வேணும். ஆனா இந்த உணர்ச்சிகரமான பிம்பம் என்ன பண்ணுதுன்னா மக்களோட தர்க்க அறிவை அப்படியே மழுங்கடிச்சிடுது. அதாவது கேள்வி கேட்க விடாம பண்ணிடுது. ஆமா, நாட்டோட ஜிடிபி என்னாச்சு, வேலைவாய்ப்பு விகிதம் ஏன் குறையுது, கடன்களின் நிலை என்னன்னு கேட்க வேண்டிய மூளை அவர் நம்மள மாதிரி ஒரு எளிய மனுஷன்பா, ஏதோ கஷ்டப்பட்டு வர்றாரு, அவர் ஏத்துப்போன்னு ஒரு எமோஷனல் ஸ்டோரிக்கு அடிமையாகி லாஜிக்கா சுத்தமா கொன்னுடுது. அப்போ அந்த இமேஜ் அப்படிங்கிறது நிஜமான கேள்விகள்ல இருந்து தப்பிக்கிற ஒரு கவசமா மாறிடுதுன்னு சொல்றீங்களா? முற்றிலுமா அதுதான் நடக்குது. இதையே நடிகர் விஜயோட உதாரணத்துல இன்னும் தெளிவா பார்க்கலாம். சொல்லுங்க. சினிமாவுல அவர் தொடர்ந்து நீதிக்காக போராடுற மாதிரியும் தப்பு பண்றவங்களை தட்டி கேட்கிற மாதிரியும் ஒரு பிம்பத்தை ரொம்ப வருஷமா கட்டி எழுப்பியிருக்கார். ஆமா, நிறைய படங்கள்ல பார்த்திருக்கோம். ஒரு 30 வருஷமா அந்த முகத்தை திரையில பார்த்து ரசிச்ச ஒரு சாதாரண ரசிகனோட மூளை நிஜ வாழ்க்கையில அந்த நடிகரோட கொள்கைகள் என்ன, அவர் எப்படிப்பட்ட கூட்டணி விக்கிறார் அப்படிங்கிற நிஜத்துக்கும் அந்த சினிமாவுக்கும் இடையில இருக்கிற முரண்பாட்டை ப்ராசஸ் பண்ண ரொம்பவே திணறுது. ஆனா ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத நான் கொஞ்சம் மறுக்கிறேன். சொல்லுங்க. நாம எல்லாருமே கதைகளை ரசிக்கிறவங்க தானே. ஒரு சாதாரண மனுஷன் பெரிய லெவலுக்கு வர்ற அண்டர்டாக் கதைகளை நாம இயல்பாவே ரசிப்போம். அப்போ ஒரு நல்ல தலைவன் ஏன் ஒரு நல்ல கதை சொல்லியா இருக்கக்கூடாது? மக்களின் உணர்ச்சிகளோடு கனெக்ட் ஆகிறது தானே ஒரு லீடரோட முதல் குவாலிட்டி. இதுல என்ன இவ்வளவு பெரிய ஆபத்து வந்துட போகுதுன்னு நான் கேக்குறேன். நீங்க கேக்குற கேள்வி ரொம்பவே லாஜிக்கலானது. ஒரு தலைவன் நல்ல கதை சொல்லியா இருக்கிறது தப்பில்ல. ஆனா அவர் வெறும் கதை சொல்லியா மட்டுமே இருக்கிறது தான் பெரிய ஆபத்து. ஓ, வெறும் கதை சொல்லியா இருக்கிறதா? ஆமா. எமோஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கூட்டத்தை ஒன்னு சேர்க்கிற ஒரு கம் மாதிரி. ஆனா சேர்ந்த கூட்டத்தை வழி நடத்துறதுக்கு, ஒரு நாட்டை மேனேஜ் பண்றதுக்கு வெறும் எமோஷன்ஸ் மட்டும் பத்தாது. அங்க டேட்டா வேணும், பாலிசி வேணும், தர்க்கம் வேணும். கரெக்ட்.
உணர்ச்சிகரமான கதைகளை மட்டுமே மூலதனமா வச்சுக்கிட்டு அதிகாரத்துக்கு வரவங்க தங்கள்ட்ட எந்த உருப்படியான கொள்கையும் இல்லைங்கிற உண்மைய அந்த கதைகளுக்கு பின்னாடி ரொம்ப ஈஸியா மறைச்சிடுவாங்க. அதாவது சினிமாவுல அவர் நல்லவர், அதனால நிஜத்திலயும் அவர் நல்லவர்னு மக்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. சரியா சொன்னீங்க. இதுதான் ஜனநாயகத்தை ஒரு நபர் வழிபாடா மாத்திடுது. இது எவ்ளோ பெரிய ஆபத்து தெரியுமா? ம். அந்த தலைவன் ஒரு தப்பான முடிவே எடுத்தாலும் மக்கள் அவரை கேள்வி கேட்க மாட்டாங்க. தங்களோட மூளையில அந்த எமோஷனல் கனெக்ஷன் இருக்கிறதால அவர் நம்மாலப்பா, அவர் ஏதோ ஒரு நல்ல காரணத்துக்காக தான் இந்த தப்ப செஞ்சிருப்பார்னு தங்களை தானே சமாதானம் செஞ்சுக்க ஆரம்பிச்சுடுவாங்க. ம், இது ரொம்ப ஆபத்தான மைண்ட் செட் ஆச்சே. ஆமாங்க. ஊழலை எதிர்க்கிறேன்னு சொல்லிக்கிட்டே வெறும் எண்ணிக்கை பலத்துக்காக ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறவங்களோடைய அரசியல் கூட்டணி வச்சா கூட இது தலைவரோட ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் அப்படின்னு அந்த மந்த மனவிலையில நியாயப்படுத்த ஆரம்பிச்சுடுவாங்க. இங்கதான் தர்க்கம் முழுமையா செத்து போகுது. வாவ், இத கேட்கும்போது நிஜமாவே பகிர்ன்னு இருக்கு. நம்மளை யோசிக்க விடாம பண்றதுக்கு எவ்வளவு பெரிய வலை பின்னப்பட்டிருக்கு. குழந்தை பருவ கண்டிப்பு, அப்புறம் 40 வருஷ இஎம்ஐ வாழ்க்கை, இதுக்கிடையில நம்மள டைவர்ட் பண்றதுக்கு சினிமாத்தனமான எமோஷனல் பிம்பங்கள். ஆமா, இவ்ளோ பெரிய பொறியிலேந்து ஒரு சாதாரண மனுஷன் எப்படி வெளியில வர்றது? இதுக்கு ஒரு எண் கார்டே கிடையாதா? ஆரம்பத்துல நாம பேசின அந்த 8 கோடி மக்களோட 3 லட்சம் ரூபாய் சவாலுக்கு இப்ப போகலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தீர்வு அந்த இடத்துல தான் இருக்கு. மக்கள் தர்க்க ரீதியா சிந்திச்சு அந்த 40 வருட பிழப்புவாத ஓட்டத்திலிருந்து தங்களை விடுவிச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு யோசிங்க. அவங்க கடனை அடைச்சிட்டு சுயமா நிக்க பழகிட்டா இந்த அரசியல் தலைவர்கள் இதுவரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்த அந்த பிரம்மாண்டமான ஹீரோ இமேஜ் உடைஞ்சிடும். அவங்க ஏதோ வானத்திலிருந்து குதிச்ச தேவதூதர்கள் கிடையாது, வெறும் நிர்வாகிகள் அப்படிங்கிற உண்மையான இடத்துக்கு தரமிறக்கப்படுவாங்க. அரசியல்வாதிகள் வெறும் ஆபீஸ் மேனேஜர்கள் மாதிரி ஆயிடுவாங்க. கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நாம அவங்கள தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடித்தானே பழகிருக்கோம். ஆனா நிஜத்துல அவங்க நம்ம வரி பணத்தை ஹேண்டில் பண்ற வெறும் ஊழியர்கள் தானே. அதுதான் யதார்த்தம். மக்கள் தற்சார்பு அடைஞ்சிட்டா தேர்தல் நேரத்துல கொடுக்கப்படுற டிவி, மிக்சி மாதிரியான இலவசங்களோ இல்ல நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளோ இனிமே எடுபடாது. இதுதான் தமிழ்நாட்டுல நடக்க வேண்டிய உண்மையான அறிவு புரட்சி அப்படின்னு இந்த கட்டுரை ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. ஆனா இந்த அறிவு புரட்சி எப்படி நடக்கும்? மக்கள் திடீர்னு ஒரு நாள் காலையில எழுந்து எல்லாரும் கடனை அடைச்சிட்டு அறிவாளியா மாறிட மாட்டாங்களே. இதுக்கு ஒரு டூல் வேணும்ல. அந்த டூல் வேற ஒன்னும் இல்ல, கல்விதான். ஆனா இன்னைக்கு நாம பள்ளிக்கூடங்கள்ல பாக்குற மனப்பாட கல்வி இல்ல. அத கொஞ்சம் பரந்த கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்க்கணும். ஓகே, அப்போ கல்வியோட நோக்கமே என்ன? கல்வியோட நோக்கமே அது வெறும் ஒரு ஐடி கம்பெனில வேலை வாங்குறதுக்கான சர்டிபிகேட் கிடையாது. ஆனா இன்னைக்கு கல்வி என்ன பண்ணுதுன்னா, வாட்ஸ்அப்ல வர்றதையும் டிவில சொல்றதையும் அப்படியே முழுங்குற நுகர்வோர்களை உருவாக்குது. கன்சியூமர்ஸ். ஆமா, கன்சியூமர்ஸ். இது மாறணும். ஒவ்வொரு தரவையும் ஆராய்ஞ்சு அதிகாரத்துல இருக்கிறவங்கள லாஜிக்கா கேள்வி கேட்கிற சிந்திக்கவர்களை நம்ம கல்வி முறை உருவாக்கணும். சூப்பர். தகவல்களை அப்படியே கன்சியூம் பண்றவங்களா இல்லாம அதை அனலைஸ் பண்றவங்களா நாம மாறணும். ஒரு செய்தி வந்தா அது உண்மையா, இந்த செய்தியால யாருக்கு லாபம், இதோட பின்னணி என்னன்னு அக்குவேர் ஆணிவேரா பிரிக்க தெரியணும். எக்ஸாக்ட்லி. நீங்க அப்படி அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னாலே இந்த பிம்ப அரசியல் ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும். தர்க்கம் தெரிஞ்ச ஒரு சமூகம் உருவாகிடுச்சுன்னா எந்த ஒரு நடிகராலேயோ அல்லது அரசியல்வாதியாலேயோ அவங்களோட சினிமாத்தனமான இமேஜை வச்சு மக்களை ஏமாத்த முடியாது. ரைட். உன் இலவசமும் வேண்டாம், உன் அதிகாரமும் வேண்டாம், நாங்க சொந்தமா சிந்திப்போன்னு ஒவ்வொரு குடிமகனும் சொல்ற அந்த செகண்ட் இந்த பிம்ப வழிபாடுகளும் அரசியல் கூட்டணிகளும் சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சிடும். வாவ். சரி, இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது? இந்த அரசியல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நுணுக்கமா நம்மளை சுத்தி ஒரு வலைய பின்னிருக்குன்னு பாத்தீங்களா? நம்ம வீட்ல அடக்கப்படுற விதத்துல ஆரம்பிச்சு நம்மள 40 வருஷம் ஓட வைக்கிற அந்த இஎம்ஐ வாழ்க்கை வரைக்கும் எல்லாமே நம்மள சிந்திக்க விடாம ஒரு மந்தையாகவே வச்சுக்க பிளான் பண்ணப்பட்ட விஷயங்கள். ஆமா. ஆனா இப்போ இந்த உரையாடலை கேட்டுட்டு இருக்கிற நீங்க இனிமே வெறும் ஒரு பார்வையாளனாவோ, ஒரு அரசியல் கட்சியின் சாதாரண தொண்டனாவோ, இல்ல ஒரு நடிகரோட தீவிர ரசிகனாவோ மட்டும் இருக்க போறதில்ல. ஏன்னா அவங்க சொல்ற கதைகளுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்க கேள்வி கேட்கிற ஒரு சுதந்திரமான குடிமகனா இப்போ நீங்க மாறிட்டீங்க. அதுதான் உண்மை. அறிவு சார்ந்த விடுதலையோட முதல் படியே சரியான கேள்விகளை கேட்கறது தான். அடுத்த முறை அவங்க உங்களை எமோஷனலா ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த இமேஜுக்கு பின்னாடி இருக்கிற நிஜத்தை ஆராயிற பவர் இப்போ உங்களுக்கு வந்துடுச்சு. அந்த எக்ஸ்ரே மிஷின் இப்போ உங்க கைக்கு வந்துடுச்சு. அது சரியா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கரெக்ட். அடுத்த முறை நீங்க சமூக வலைத்தளத்துல ஏதோ ஒரு அரசியல் விளம்பரத்தையோ
அல்லது ஒரு தலைவருக்கு பில்டப் கொடுக்கிற வீடியோவை பார்க்கும்போது ஒரு செகண்ட் உங்க உணர்ச்சிகளை ஓரமா வச்சுட்டு உங்க லாஜிக்க ஆன் பண்ணுங்க. இந்த பிம்பத்தை வச்சு இவங்க நம்ம கிட்ட இருந்து எதை மறைக்க பார்க்கறாங்க அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. சரி, நாம இந்த ஆழமான அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். ஆனா விடை பெறுவதற்கு முன்னாடி இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ல இல்லாத ஆனா நம்ம விவாதத்துல இருந்து எனக்கு தோணுன ஒரு சுவாரஸ்யமான கேள்விய உங்க சிந்தனைக்கே விட்டுட்டு போலான்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ஒருவேளை நாளைக்கே தமிழ்நாட்டுல அந்த அழிவு புரட்சி நடந்துடுச்சுன்னு வைப்போம். அந்த 8 கோடி மக்களும் தற்சார்பு அடைஞ்சிட்டாங்க. பிம்ப வழிபாடு, ஹீரோ வர்ஷிப் எல்லாமே மொத்தமா அழிஞ்சிடுச்சு. அரசியல்வாதிகள் இனிமே மக்களை ஆள்றவங்களோ காப்பாத்த வந்த சாமிங்களோ கிடையாது. ரைட். அவங்க வெறும் நம்மளோட வரி பணத்தை கணக்கு பார்க்குற ஒரு ஆஃபீஸ் மேனேஜர் மட்டும்தான் ஒரு நிலைமை வந்துருச்சு. அவங்களுக்கு எந்த ஸ்பெஷல் பவரும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது. ஓகே. இப்படி ஒரு நிலைமை வந்தா எந்த பவரும் இல்லாத அந்த எம்எல்ஏ அல்லது முதலமைச்சர் பதவிக்கு வரத்துக்கு எந்த அரசியல்வாதியாவது நிஜமாவே ஆசைப்படுவாரா? துளியளவும் அதிகாரம் இல்லாம எந்த பில்டப்பும் இல்லாம வெறும் மக்கள் சேவை மட்டுமே செய்யணும்னு இந்த மனித மனம் நிஜமாவே விரும்புமா? நீங்களே கொஞ்சம் தர்க்க ரீதியா யோசிச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு ஆழமான அலசல்ல சந்திப்போம்.